ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் 25 நடைபெறக்கூடிய அமாவாசையை பற்றி தாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை வரும். ஆனாலுமே கூட அந்த ஒவ்வொரு மாத அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது, சிறப்புகள் இருக்குது. பெரும்பாலும் அமாவாசைனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும். முன்னோர்கள் அப்படின்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்த மூதாதையர்கள் தான் முன்னோர்கள். அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும் அப்படின்றது தான் ஐதீகம். அதனால தான் காலங்காலமாக அமாவாசையில் விரதம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ யார் ஒருவர் அப்படி விரதம் இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசிகள் கிடைக்க பெறும் பொழுது அவங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள் கூட விலகி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இப்போது இந்த ஆனி அமாவாசை எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றியும், அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மிதுனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசை, அதாவது ஆஷாட அமாவாசை இல்லைன்னா ஆனி மாத அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை ஆனி 11ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஜூன் 25ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க பலன்களை தான் அடைய போகிறாங்க. அதிலும் குறிப்பாக கும்பம், மீனம், மேசம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 நாட்டு சனியானது நடந்துகிட்டு இருக்குது. இந்த 7.5 நாட்டு பாதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த அமாவாசைக்கு இருக்குது. அவங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை செய்தாலே போதும். பொதுவாக அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடுகள் செய்கிறத காட்டிலும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளை இன்னுமே மென்மேலும் சிறப்பாக வாழ வைக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அமாவாசைனா என்ன பண்ணுவாங்க, காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. அப்படி அதை வழக்கம் இல்லாதவங்க படையல் போட்டு பிடித்தமான உணவுகளை சமைத்து வழிபாடுகள் செய்கிறது வழக்கம். ஆனால் இதை எல்லாம் காட்டிலும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது நம்மளுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் போக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு சில விஷயங்களை கரெக்டாக செய்துட்டோம் அப்படின்னாவே போதுங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கும். என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கர்ம வினைகள் அனைத்தும் விலகுவதற்கு இந்த ஒரு விஷயம் போதுமானது. அதனால தான் இதை எல்லாரும் செய்துட்டு இருக்காங்க. நீங்கள் பிரபலமான ஜோதிடர்கிட்ட போனீங்களா கூட அவங்க இந்த மாதிரியான பரிகாரங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாதிப்புகள் இருக்குது, முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது, பித்ரு சாபங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் தான தர்மங்களாக தான் இருக்கும். அதாவது உங்களால் முடிஞ்சால் தேவைப்படக்கூடியவங்களுக்கு பால், அரிசி இது போன்ற பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தானம் செய்கிறது அப்படிங்கிறது பித்திருக்களுடைய கோபத்தை குறைத்து கொடுக்குமா. அவங்க குறைஞ்சி சந்தோஷம் பட்டு ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கொடுப்பாங்க. இதனால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் அன்றைய தினத்தில் வெண்ணெய், நெய் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். இது செய்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். கருப்பு நிற எள்ளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இப்படி கருப்பு நிற எள்ளை தானமாக கொடுக்கறது, இல்லைன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது, குறிப்பாக காகம், நாய்க்கெல்லாம் தானம் கொடுக்கலான்ற தினத்தில். அதே போல் பசுவுக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கறது துன்பத்தை எல்லாமே போக்கி கொடுக்கும். ஆடைகள் தானம் செய்யலாம். இது பித்திருக்குள்ள மகிழ்ச்சி படுத்துமா. தேவைப்படக்கூடியவர்களுக்கு ஆடைகளை நீங்கள் தானமாக கொடுங்க. ஆடை, குடை இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். இதனால் செய்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமா. இது போல் ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசையில் செஞ்சாலே போதுங்க, சிறப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆனி அமாவாசையை தவற விடாமல் இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும், அமாவாசையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பரிகாரங்களில் உங்களுக்கு எது செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய ராசியில் ராசிநாதன் புதன் இருக்க போகிறாருங்க. அவர் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ஸோ அவரோடு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானாதிபதியாக சூரியனும் இணைந்திருக்கிறாரு. சூரியன் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக மிதுனராசினியர்கள் தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறத விட இன்னும் கூடுதலாக தான் கிடைக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு குறைவு இருக்காது.
சொல்லப்போனால் நிறைய பிரான்ச்சஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதனுடைய கிளையாக வேற ஒரு இடத்துல நீங்கள் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து இப்பயே வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஜென்ம குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து இனி சிறப்பாக இருக்குங்க, பயப்பட தேவையில்ல. மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு இப்போ வரப்போகிறாரு. இந்த நேரம் உங்களுக்கு நிறைய இனிமையான விஷயங்கள் நடக்கும், ஏராளமான விஷயங்கள் நடக்கும், கவலையே பட தேவையில்ல. அதுவும் கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை நிச்சயமாக வந்து காப்பாற்றிடுவீங்க. இது மட்டும் கிடையாதுங்க, அடுத்தடுத்து நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இல்லத்தில் இனி நடக்கக்கூடியது அத்தனையுமே சுபகாரியங்களாக தான் இருக்கும். ஸோ சுபகாரியங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செலவு எதுக்காக இருக்கும்? அந்த சுபகாரியத்துக்காக தான் இருக்கும். அதனால் சுப செலவாக தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த டைமில் அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் நீங்கள் வந்து உதவி செய்வீங்க, குடும்பத்துக்கான முன்னேற்றத்துக்கும் நீங்கள் நிச்சயமாக வந்து முயற்சி பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைங்களுடைய மேல் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எது வேணால் செய்யலாம், ஏன்னா அவங்களும் வந்து சிறப்பாகவே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வரைக்கும் இடையூறுகளால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இனி எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது. அதே போல் சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஜூன் 29க்கு அப்புறமா வந்து ரிஷபராசியில் வந்து என்ட்ரி ஆக போகிறாரு. இந்த ரிஷபராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய நேரம் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு செலவு இருக்கத்தான் செய்யும். அதாவது முன்னாடி வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், அது அடுத்து அந்த ஜூன் 29லே வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்குவீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் மாற்றம் பெறுவாங்க. அதனால் ஒரு மாதத்தில் ஒரு கிரகங்கள் மாறும் பொழுது அந்த கிரகங்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் மாறுபடும். அதனால் ஒரே மாதத்தில் நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்தந்த கிரகங்களுடைய பொசிஷனை பொறுத்து நமக்கு மாறுபட்டுட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த டைமில் அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்குறதுல கவனம் வந்து செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஏதாவது ஆபரணங்களை போய் நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி செய்யறதா இருந்தால் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இந்த டைமில் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. பஞ்சாயத்துலாம் எது உங்களுக்கு இருக்குன்னா கூட உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். பாக பிரிவினைகள் உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உங்களுடைய உடலும் பார்த்தீங்கன்னா நல்ல வளம் பெற்று சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட சீக்கிரமாகவே நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க. செய்தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்ற முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அந்த முயற்சிக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு கட்டாயமாக உதவியும் கிடைக்குங்க. இந்த டைமில் சனியினுடைய பார்வை பெறக்கூடிய இடத்துல செவ்வாயினுடைய கிரகமானது அமைஞ்சிருக்கு. ஸோ செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. அதனால் உடன் பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த டைமில் வேலையை விட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்குலாம் உருவாகும். அந்த அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது கை கேட்டினது வாய் கேட்டல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க உங்கள் கைக்கு கிடைக்கிற சொத்தை கூட உங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அதாவது சொல்லப்போனால் வரவு வரத்துக்கு முன்னாடியே செலவு உங்களுக்கு காத்துட்ருக்கும். அந்த செலவை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையை வந்து பயன்படுத்தணும். எப்போ செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். இருந்தாலுமே கூட இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நாகங்கள் இருக்கு இல்லையா, புற்று, அந்த இடங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த புற்று மண்ணை எடுத்து விபூதியாக இட்டுக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த புற்றுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுக்க போகுதா, பிரச்சனைகளை தீர்க்க போகுதா அப்படின்னு நினைக்காதீங்க. எதையுமே வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படணும். என்னதான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலுமே கூட கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க. கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். தைரியமாக இருங்க. தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல்
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், எல்லாராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூட இந்த பரிகாரங்களையும் செய்து நீங்கள் பயன்பெறுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.